வெல்கம் டு பென்ட்ரை ஸ்டடி. இன்றைக்கி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் மெட்டீரியல் பார்க்கலாம். ஓகே, எனிவே இது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 2A மெயின்ஸ்க்கு தான் உங்களுக்கு தேவைப்படும். பட் இருந்தாலும் நீங்கள் இப்போலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களாங்க. இது இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். 1522 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க 21 டாபிக் வைஸ் நம்ம இதை பிரிச்சிட்டோம். அந்த 1522 கொஸ்டினையும் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2Aல ஒன்றும் கிடையாது, ரிப்பீட்டட் கொஸ்டினை தான் அதிகமாக அவங்க கேட்டிருக்காங்க. அதனால தான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸி மாதிரி தெரியுது. பொது தமிழ் கொஞ்சம் டெப்த்தாக போயிட்டாங்க. பொது தமிழ் ஆல்ரெடி தமிழே ஒரு பெருங்கடல் தான். கடலில் எப்படி நம்ம நீச்சல் அடிக்கிறது, நீச்சல் அடித்து எப்படி அதை கடலை தாண்டுறதுன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி தான். பட் இங்கிலீஷில் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் தான் இருக்குது. அதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஒரு எல்லாத்துலேயும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 பக்கம்தான் ஒவ்வொரு டாப்பிக்கில். இந்த கொஸ்டின் டேக், டென்ஸு, வாய்ஸஸ்ஸு, ஆர்டிகிள்ஸ், ப்ரிப்போசிஷன், சரிங்களா, ப்ளூரல் ஃபார்ம், டிக்ரீஸ், பிளெண்டிங் வேர்ட்ஸ், காம்பவுண்ட், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸை தவிர்த்து மீது எல்லாமே ஒரு 2 பேஜில் நீங்கள் அடக்கிடலாம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த 21x2 போடுங்க. மேக்ஸிமம் ஒரு 100 பக்கத்தில் அது எல்லாமே செட் ஆஃப் ரூல்ஸு, ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே அடக்கிடலாம். அந்த சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் மட்டும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதனால தான் இது ஈஸி மாதிரி தெரியுது. பட் பொது தமிழ் இந்த வாட்டி கொஞ்சம் டெப்த்தாக தான் போயிட்டாங்க. அது ஏன்னு தெரியல, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, சரிங்க. இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இது மட்டும் போதுமானா இன்னொரு டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் அவங்க ரீசெண்டாக அப்டேட்டட் சிலபஸில் நிறைய இருக்குது. பட் இது எல்லாமே இங்கே உங்களுக்கு கவர் ஆகிடும். புக் வைஸ் போங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம ஷார்ட்லி குரூப் 4 கிட்டத்தட்ட நம்ம அந்த டாபிக் வைஸ் இருக்கிறதையும் அப்லோட் பண்ணுவோம் ஆஸ் பர் அப்டேட்டட் சிலபஸ். அது வரைக்கும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த பிடிஎஃப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 to 12 போத் ஓல்டு அண்ட் நியூ புக்ஸ் எடுத்து அதில் கிராமர் பார்ட்டை மட்டும் எடுத்துட்டேன். எடுத்தால் 819 பக்கம் இருக்குது. இதை நீங்கள் தரவாக படித்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக குரூப் 2 ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ணிடலாம், குரூப் 2A மெயின்ஸும் அந்த 60க்கு 55+ மேலே கன்ஃபார்மாக எடுத்துடலாம். இது ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா. கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அது நீங்கள் யாராவது உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அப்படிலாம் நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக எடுத்துடலாம். ப்ளஸ் அடிஷ்னலி குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் எப்படி தமிழில் யூனிட் 7ல் அந்த இலக்கியம் அண்ட் பார்ட் பி அண்ட் பார்ட் சியை கிளப் பண்ணி ஒரு இது இருக்கோ, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் பார்ட் பி அண்ட் பார்ட் சி ப்ரீவியஸ் சிலபஸில் எடுத்து அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அதையும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் போர்ஷன் மெட்டீரியல் இது தான், சரிங்களா. இதை தவிர்த்து நம்மக்கிட்ட அந்த கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், திருக்குறள், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.